ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னு பார்ப்போமா? இன்றைக்கி நம்ம மீன் மேக்கர் சால்னா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளி, நம்ம வெங்காயம், மீன் மேக்கரை நம்ம சுடுதண்ணில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய், இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் நம்ம கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். அதில் கொஞ்சம் பட்டை, கிராமில் தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சோம்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ள நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய், சோம்பு, 4-5 மிளகு, 2-3 முந்திரி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு வதக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் ஃப்ளேவருக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம பேஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் அதில் போகணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும் வெங்காயம். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா வெந்து அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா உங்கள் வீட்டில் எந்த இது இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் அரைச்சது இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகணும். அது மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணியிலே ஒரு பச்சை ஸ்மெல்லாம் போகணும். போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரையும் இதோடு சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணாலும் நம்ம இப்படியே கூட நம்ம அப்போ சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இப்படி சர்வ் பண்ணால் இப்படியே கூட சர்வ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி தேங்காய் அதை மறைச்சேன் பார்த்திங்களா, அதையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா சால்னா தண்ணியாக தானே இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி மசாலோட பேஸ்ட்டு ஊற்றி நம்ம தண்ணி மாதிரி வைக்க போகிறோம். அதை பேஸ்ட்டு ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட தேங்காயோட பச்சை ஸ்மெல்லு அதுலேருந்து போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போகணும். போயிட்டு நல்லா அது ஒரு கலரில் மாறி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மெத்திலாம் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே சால்னா சிக்கனில் தான் வைப்போம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக மீல் மேக்கரில் வைக்கிறோம். ரொம்ப ப்ரோட்டீனும் வேறு மீல் மேக்கர், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கஸ்தூரி மெத்தி நல்லா க்ரன்ச் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சால்னா, மீல் மேக்கர் சால்னா ரெடி. என்னோட சமையல் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.